வணக்கம். NKL4U செய்திகளுக்காக வெற்றிமுருகன். சென்னை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரின் உருவ பூமியை நேற்று திருச்செங்கோட்டில் எரிக்கும் என்று ஆதித்தமிழர் பேரவையினர் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள முள்ளுக்குறிச்சியைச் சேர்ந்தவர் ஜோதி. இவர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் BE முதலாம் ஆண்டு சேர்ந்து படித்து வந்தார். கடந்த வாரம் விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்த அவர் தற்கொலை செய்து கொண்டார். சக மாணவர்களின் ராகிங் மற்றும் ஈவ் டீசிங் தான் இதற்கு காரணம் என்று மாணவியின் தரப்பில் கூறப்படுகிறது. இதை துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் மறுத்து குடும்ப பிரச்சினை காரணமாகவே மாணவி தற்கொலை செய்து கொண்டார் என்று தெரிவித்தார். இதற்கு ஆதித்தமிழர் பேரவையினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். அவரது உருவபொம்மையை திருச்செங்கோடு அண்ணா சிலை முன் எரிப்பதாக கூறினர். காவல்துறை இதற்கு அனுமதி தரவில்லை. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று காலை முதலே அண்ணா சிலை அருகே போலீசார் குவிக்கப்பட்டனர். கொடிகளுடன் கோஷமிட்டு வந்த ஆதித்தமிழர் பேரவையினர் உருவபொம்மை எரிக்கும் முன்பாகவே போலீசார் அதனை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்கள் அண்ணா சிலை முன் கோரிக்கைகளை விளக்கி கோஷமிட்டனர். மாணவியின் மரணத்திற்கு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவரது குடும்பத்திற்கு ரூ. 10 லட்சம் இழப்பீடு தர வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர். துணைவேந்தரின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற ஆதித்தமிழர் பேரவையின் நாமக்கல் மாவட்ட செயலாளர் வேங்கை மார்பன் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். ஈவிடிசிங் செய்தனால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டது. இந்த தற்கொலை செய்து கொண்டது காரணம் ஈவிடிசிங் தான் என்று நாங்கள் கூறுகிறோம். பல்கலைக்கழக துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் இல்லை, குடும்ப சூழ்நிலை காரணம் என்று 3 நாளுக்கு முன்பு சொன்னார். இப்பொழுது இல்லை, காதல் SMS அனுப்பியதால் இருந்த சக மாணவர்களுக்கு தெரிய வந்ததனால் தற்கொலை செய்து கொண்டது என்று அவர் மன்னிப்பு கொண்டுள்ளார். தாழ்த்தப்பட்ட அறிஞர் வகுப்பைச் சேர்ந்த ஜோதி என்ற பொன் நல்ல முதலாவதாக வந்த பெண்ணை கொச்சைப்படுத்தும் விதத்திலும் இழிவுபடுத்தும் விதத்திலும் நோக்கத்திலும் செய்து கொண்டுள்ளதால் மன்னர் ஜவஹரின் உருவ பொம்மையை இப்போது எரிக்கவுள்ளோம். மீண்டும் இதை அந்த குடும்பத்திற்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் தராவிட்டால் இந்த அரசை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை நடைபெறும் என்று கூறிக்கொள்கிறேன்.